Any problem? Tire puncture? If you don't mind, நான் வேணா உங்களை drop பண்றேனே. Please come. Thank you. நான் நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும்னு. நான் கூட நினைக்கவே இல்லை. சாரி. எதுக்கு? நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்கேன். உங்க காரை பஞ்சர் பண்ணி I feel so sorry. Sorry. எதுக்கு? உன் ஸ்கூட்டரை பஞ்சர் பண்ணது நான் தான். One more sorry. எதுக்கு? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆக்ஷன் ரிப்ளே. ஏத்து மச்சான், இறக்கு மச்சான். டேய் முல்ரி, உன்னை பார்த்தா இப்ப மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. யூ லுக் லைக் a ருமானி. டேய் ரோமி, நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரு விஷயம், உனக்கு கல்யாணம் தான் நடக்காது. ஆனா நீ எப்படி மாப்பிள்ள மாதிரி இருக்க? டேய், இந்த ரோமியோக்கு காதல் ஜோசியம் தெரியும். உன் காதல் கல்யாணத்துல முடியாது. ஏன் இந்த காம்பவுண்டே தாண்டாது. என்ன சொல்ற நீ? காம்பவுண்டே தாண்டாதுன்னு சொன்னேன். டேக் அவுட் ஹேண்ட். முரளி, காதல்ன்றது காதலிக்கிற வரைக்கும் தான், கல்யாணத்துல முடியாது. அதனால தான் நான் இங்க இருக்கேன். என் காதல் அப்படி இல்லடா. அந்த பொண்ணை நான் எப்படி கல்யாணம் முடிச்சு காட்டுற பாரு. எப்படி முடிச்சு காட்டுவேன்? உனக்கு கார் இருக்கா? பங்களா இருக்கா? ஸ்கூட்டர்? அட்லீஸ்ட் சைக்கிள்? அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டேய், உடம்புல சுத்திட்டு இருக்கிய துணி, அதுக்குள்ள அவதாண்டா வாங்கி கொடுத்தா. நீ தின்றதே ஓசி சோறு, உனக்கு போய் கல்யாணம். தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா? யூ டோன்ட் டாக் அபௌட் தி மேரேஜ். அம்மே, ஒரு பீடி கூட. ஒரு வாரத்துக்கு பீடி குடிக்க முடியாது. பாடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேறுகிறேன். வா வா முரளி, முரளி, பூகம்பம் வந்துருச்சுடா. டேய், உன்னை ஆட வேணான்னு சொல்றல, நீ ஏன் ஆன? சரி, என்ன கட்டிமா பிடிச்சுக்கோ. ஒண்ணு இல்ல உடுகுரு, இங்க நான் இருக்க மாட்டேன். நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போறேன். ஏதோ 30 வருஷம் வளர்த்தி எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு மனசு கேட்கல. அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நான் வரேன். டேய் முரளிக்கண்ணா, என்ன விட்டுட்டு எங்க போ நீ? நான் போய் தான் ஆகணும் குரு. ஏன்? மொத்தம் மாதிரி நானும் பெரிய ஆளா வரணும். வெளியில போய் உன்னால என்னடா பண்ண முடியும்? பாட்டு பாடுவேன், தெரு தெருவா பாடுவேன், ஊர் ஊரா பாடுவேன். அப்படியா? ஆமா. எங்க ஒரு பாட்டு பாடு. பாட்டுமா? ஆடாமல் ஆடுகிறேன். நீங்க பாடாதீங்க குரு, நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு வேணாம். நீங்க வாசிக்கிறீங்களா? பாக்கலாம். சூப்பர். நீ ஊமையாவும் பைத்தியமாவும் நடிச்சது அதோட சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தவங்களோட சேவை ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் முரளி பேச மாட்டான்னு தானே சொன்னேன், பாட மாட்டான்னு சொல்லலையே. அது யூ ஷட் அப். நீ மட்டும் யோக்கியமா? டீனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்லி நீ எங்க எல்லாம் ஏமாத்தல. நீயும் ஃபோர்ஜரி தான். சர்வீஸ் பண்ண வந்துட்டு சத்தம் பேசுறியா? கெட் அவுட். தேவி, என்ன வேலை பண்ணீங்க? இருமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. பிறவிலேயே ஊமை நினைச்சு நான் உன் மேல அனுதாபப்பட்டேன். பாசம் காட்டினவகிட்டே இப்படி வேஷம் போட்டியே. முரளிக்கண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இந்த பாரு, உனக்கு வேண்டிய பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் விளையாடு. போ போ போ. இந்த பாரு, கார் பொம்மை விளையாடுறக்கண்ணா. போ போ. என்ன ஜானகி, என் மேல கோவமா? ஆமா, போன வாரமே வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கலாக்கும். இந்த பாரு, ஃபேக்டரியில எனக்கு ஏகப்பட்ட வேலை. முதலாளி எல்லா பொறுப்பையும் என் தலைமையில கட்டிட்டாரு. எனக்கு வரணும்னு ஆசைதான், என்ன பண்றது? இப்ப கூட மதுரை பிரான்ச்சுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த பாரு, உனக்கு பிடிச்ச காஞ்சிபுரம் பட்டு, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ. சரி சரி, சமாளிச்சதெல்லாம் போதும், முதல்ல சாப்பிட வாங்க. என்ன ஜானகி, நீ இங்கேயும் நான் அங்கேயும், எத்தனை நாளைக்கு எப்படி? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ
எங்களையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்களேன். கூட்டிட்டு போயிடலாம். இப்ப என் பொசிஷன் என்ன? நான் ஒரு சாதாரண மேனேஜர். நம்ம 2 பேர் குடும்பத்தையும் பாய்ச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். நான் கஷ்டப்படுறத பத்தி கவலை இல்ல. என்ன கட்டிக்கிட்டதால நீ கஷ்டப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. நான் அப்படி எதுவும் நினைக்கலையே. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நீ அப்படி சொல்லிட்ட. என் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் வச்சுக்கொண்டு எனக்கு ஆசை இருக்காதா? சீக்கிரமா மெட்ராஸ்ல ஒரு பங்களா, ஒரு கார், முரளிக்கு கான்வென்ட் படிப்பு, சமையலுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை நான் கூட்டு போறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமே. நீ மட்டும் மனசு வச்சா இவ்வளவு இன்னைக்கே கிடைக்கும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சொன்னது கிடைக்கணும்னா முதலாளியோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கணும். மாட்டேன். என் வாழ்க்கை உயிர்த்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னீங்க. இன்னொரு கல்யாணம் பயந்துட்டியா? மண்டு மண்டு. முதலாளி என்ன போய் மாப்பிள்ளையாக்கு வரேன். அப்படியே அவர் சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிப்பனா என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதை போய் சீரியஸா எடுத்துட்டு. எங்க என்ன பார்த்து சொல்லு, இந்த மூஞ்சிய பார்த்து சொல்லு. அப்படி செய்யறாளா? நான் போங்க. நீங்க இதுல எல்லாம் விளையாடுறதுன்னு ஒரு அளவு இல்லாம போச்சு. சரி சரி கோச்சுக்காத. ஐயோ ஒண்ணு எனக்கு பயமா இருக்குமா. யாருங்க ஜானகி? நான் தாங்க. நீ பாட்டு கிளாஸ்ங்கிற பேர்ல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் நடத்துறியாம? ஐயா என்ன சொல்றீங்க? ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து சொல்லு. அப்பாவை போய் கூட்டிட்டு வா. ஐயா தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயம் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாரு. நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குமா? உன் புருஷன் தான் நீ பொண்ணுகளை வச்சு விபச்சாரம் நடத்துறதா புகார் கொடுத்திருக்காமா. அவன் இந்நேரம் எந்த பஸ் ஏறி எந்த ஊருக்கு போயிருக்கானோ. அப்பாவா? ஏங்க பாவம் பையன் அப்பா அப்பான்னு கூப்பிடாம போங்களேன். யோ போய் அவன் வேலையை பார்த்து. எவ்வளவு ஒரு பைத்தியக்காரன் அப்பான்னு சொன்னா பின்னாடியே போயிடுறதா? பாப்பா யாரு பத்த பிள்ளையோ அப்படி பைத்தியம். ஏடு குண்டல வாடா, இன்னைக்கு மச்சி பிசினஸ் என்ன ஆயிடு? சாப்பாடு திந்து போச்சு. போயா வாடிக்குங்க. வாடிக்காது வேடிக்காது. போயா அண்ணா போயா. முதலாளி என்னடா 175 பில்லு. 175 50? இன்னைக்கு முழிச்சது நரிமுகம்டா. இந்த பில் எடுத்துட்டு போ. கொண்டாங்க. வாங்கிட்டு வந்துரு. என்னயா இது கணக்கு? நான் என்ன இழிச்சு வாங்க நினைச்சியா? நான் சாப்பிட்டது மட்டும் தான் பணம் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நீதானே சாப்பிட்ட? 5 சாப்பாடு, 3 வறுவல், 5 முட்டை, எல்லாத்தையும் பார்த்துதானையா கணக்கு எழுதிருக்கிறேன். நீ சொன்ன சரியாயிடுமா? நான் சொல்றேன் பாரு கரெக்டான கணக்கு. 5 கப்பு சாப்பாடு, 5 கா 1 கால், 1.25 ரூபாயா? 3 வறுவல், 3 கா 3/4 ரூபாய்.
அப்புறம் முட்டை 1 1 அணா, 5 முட்டை 5 அணா. அப்பளம் பொரியல் எல்லாம் சும்மா தானே. எல்லாம் கூட்டி பார்த்தாலும் 3 தடவை கூட்டி பார்த்தாலும் 4 தடவை கூட்டி பார்த்தாலும் 3 ரூபாய் தான் வருது. இதான் கணக்கு. ஐயோ விலைவாசி கணக்கு தெரியாம அந்த காலத்து ஆளு மாதிரி அண்ணா பேசுறேன் ஐயா. ஐயா நீ எங்க இருந்தியா வர? 30 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வர்றேன்யா. முதலாளி 30 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான். குறைஞ்சது 3 கொலையா பண்ணிருப்பான். ஐயா நீங்க காசே கொடுக்க வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்க பாருங்க இங்க. அதுவே எனக்கு பெரிய கௌரவம். போயிட்டு வாங்க ஐயா. ச்சே ச்சே ச்சே, நான் எப்பவுமே மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டேன். சாப்பிட்டது உண்மை. அதனால சாப்பாடுக்கு 3 ரூபாய். நல்ல பரிமாறின தம்பி, உனக்கு 4 அணா. என்னது? எப்பவுமே மத்தவங்கள மோசம் பண்ணி வாழக்கூடாது. நேர்மையா வாழணும், தெரியுமா? பழனியப்பா, ஞான பழனியப்பா, திருஞான பழனியப்பா. பேர் என்ன சார்? முரளி. வயசு என்ன? 37. உயரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 அடி இருக்கும் சார். அப்பா பேர் என்ன சார்? ரங்கராஜன். போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட இருக்கு சார். ஓகே, நாங்க ஆள் கிடைச்சோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸே கிடையாது சார். இங்கதான் வீடே தேடணும். நீங்க ஆளை தேடுங்க, நாங்க வீட்டை தேடுறோம்.